ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நான் சமைக்கல. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் போனோம். போயிட்டு வர வழியில் கொஞ்சம் எல்லாம் ஸ்நாக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா தந்தூரி பீஸ் வந்து 2 வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா ரெட் சிக்கன் ரோல், கூடவே பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன். கண்ணை குத்தி ஏன் கீழே வச்சுக்கிட்டுனா ஆகாதா? அடுத்து இது வந்து ஃப்ரைடு சிக்கன். அஸ்மா இன்னைக்கு ஐட்டம்லாம் நிறைய இருக்கு. அஸ்மா இப்போ அதெல்லாம் அன்ஹெல்தியா, இதெல்லாம் ஹெல்தி. நோம்பு கஞ்சிக்கு சைடு பருப்பு வடை, இதையும் எல்லாம் வெளியில வாங்கிட்டோம். அடுத்து இங்க ஒரு மொஹாபத் சர்பத், அதுக்கப்புறம் இதான் மெயின் நோம்பு கஞ்சி அப்படியே வச்சிருக்கோம். இதான் வந்து நம்மளோட ஹீரோ. அப்புறமா இவங்க நோம்பு கஞ்சி. இன்னைக்கு பயங்கர விருந்துதான். வீட்டுல செஞ்சா கூட இத்தனை செய்யறதுக்கு இல்ல. ஆனா இங்க வாங்க, நாங்க எல்லாமே ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்க, எல்லாம் சூடு பண்ணணுமா அப்படியே இருக்கட்டும். எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரேட் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க வந்து லூலு மாலுக்கு தான் போனோம். அப்பதான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். 100 கிராம் வந்து 20 ரூபா போட்டுருந்துச்சு. நாங்க கரெக்டா 100 கிராம் கலந்துக்கா கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வந்தோம். கொய்யாக்காய், அப்புறமா நெல்லிக்காய், மாங்காய், பைனாப்பிள், அப்புறம் வெள்ளரிக்காய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புல ஊற வச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது வந்து சும்மா மிக்ஸ்டு ஃப்ரூட். இந்த மாதிரி நமக்கு எந்த ஃப்ரூட் வேணுமோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது ஒரு 75 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறம் இந்த சிக்கன் பாப்கார்ன் வந்து 116 கிராம் வந்து 60 ரூபா. அப்புறம் இது பிரெட் சிக்கன் ரோல் வந்து 30 ரூபா. அப்புறம் தந்தூரி சிக்கன் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 90 ரூபா, 2 வாங்கினோம். அப்புறம் இது வந்து 1/4 கிலோ 130 ரூபா இருந்தது. அப்புறம் பருப்பு வடை 20 வடை வாங்கினோம், அதில் 70 ரூபா. இது வந்து நாங்கள் எப்பயுமே வாங்குவோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இந்த கடையில் நாங்கள் வந்து வடை வாங்குவோம். ஆமாம், கிட்டத்தட்ட எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ 24 வருஷம், 25 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அந்த 25 வருஷமா அந்த கடை அதே இடத்துல அவங்களே தான் வச்சிருக்காங்க. நாங்கள் அப்பப்போ வந்து அங்கே வாங்குவோம் இந்த வடை. நீங்களும் கவுண்டம்பாளையத்தில் இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. அங்கே நம்ம ஃபயர் சர்வீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி அந்த அந்த வருவாய் இலக்கடை இருக்குது, வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், அது ஏதோ ஒன்று இருக்குது. அது கட்டில் ஒரு ரோடுவும் அதை ஒட்டின மாதிரி அந்த கார்னரில் இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வடை. எல்லா வடையுமே அழகாக இருக்கும். குட்டியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நானே 24 வருஷம் வாங்குறேன்னா இவர் அதுக்கு முன்னாடியே இவருக்கு அக்கா கோயம்புத்தூர் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து அவர் அங்கே எனக்கு வடை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த வடைக்கார கடை அவங்க நல்ல பழக்கம் ஆயிடுச்சு. அவங்க அந்த கடைக்காரங்கள்ட்ட வாங்க வடை, பருப்பு வடை, போண்டா எல்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் இன்னைக்கு நோம்பு கஞ்சிக்காக அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இது வந்து மொஹாபத் சர்பத். இது வந்து 1/2 லிட்டர் வந்து 75 ரூபா. இதுலேயே போட்டு பாருங்க. அப்புறமா நோம்பு கஞ்சி. இதை சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடும். இதுக்கப்புறமா எங்கே சமைக்க, நான் சகருக்கு வந்து என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்து வந்து வீடியோ எடுக்கணும் நைட்டுக்கு. அது வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு, செய்யலாமா இல்லை காலையில் எந்திரிச்சு செஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சகருக்கு என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரு செல்லக்குட்டி இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மகாராணி தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. புதுசாக வந்திருக்க மகாராணி. நாங்கள் இந்த மகாராஜாக்கு ஏற்ற மகாராணி. தூக்குனோம்னா அவளுக்கு பிடிக்காது. ஆனால் நல்லா விளையாடுவா. வாடி 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 மயிலே, மயிலு வாடி மயிலே, என் மயிலு, என் குயிலே, வாடி குயிலே. இந்த பார்த்துக்கோங்க, தூக்கக்கூடாதான். என் தங்கத்தையும் கொஞ்சம் விசில் ஊதுற மாதிரி அப்படியே ஊதுறது. ஷாஷா வந்து நம்ம என்ன பண்ணாலும் ரொம்ப சைலண்ட். ஷாஷா வந்து தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாலும் அவன் பாட்டுக்கு இருப்பான், மணிக்கணக்கா உட்காந்துருப்பான். இவ இருக்கா பாத்தீங்களா, இவளுக்கு தூக்கவே கூடாது. ஆனா ஓடிக்கிட்டு வெளியே பாருங்க. புள்ளை அடிக்காத, அடிப்பா. எப்ப பாரு ஷாஷா கிட்ட வந்து அடிப்போம். பாவம்மா. சரி ஐயோ, வீடியோல பாரு, அங்க பாரு, அவங்கள பாரு. இல்ல, ஏன்னா அது தூக்கி வச்சா பிடிக்க மாட்டேங்குதா, அதான் பிரச்சனை. மிச்சபடி அமைதியா இல்ல இப்ப இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்ததுல விளையாட விடாம நான் தூக்கிட்டேன் அப்படின்றதுக்காக கோவம் வருது. அமைதியா இருக்கு பாருங்க. தங்க பிள்ளை, இது அறிவு பிள்ளை. இது பாருங்க, இவங்க தங்க பிள்ளை, இது வந்து அறிவு பிள்ளை. இது வந்து சமத்து பிள்ளை, இது சுட்டி பிள்ளை. ரக்கட் கேர்ள். இது வந்து சாக்லேட் பாய். இது வந்து ரக்கட் கேர்ள். எல்லாரும் எப்படி செட் ஆயிருக்கு பாத்தீங்களா. அமைதியான பையனுக்கு
அடாவடியான ஒரு பொண்ணு வாச்ச மாதிரி அடாவடியா ஒருத்தி கிடைச்சிருக்கா. இவ பேர் பாத்தீங்கன்னா சிஞ்சு. இருடா இறக்கி விட்டுருவோம். இவ பேர் பாத்தீங்கன்னா சிஞ்சு. நாங்க வந்து இது 7 மாசத்து குழந்தைன்னு சொன்னாங்க. சரி எங்களுக்கு கொடுக்கவும் நாங்க வந்து குனிமுத்தூர்ல ஒருத்தவங்க இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க வந்து இவளை வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்டுல வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பழகிட்டு எல்லாரும் எங்களை கூட என்ன ஓட்டம் அவ்வளோ அருமையா பழகுறா. சுட்டி சரியான சுட்டி. சாசாவை விட பல மடங்கு சுட்டி. சாசா வந்து கத்தவே கத்தாது. உங்களுக்கே தெரியும் சாசா கத்துனா ஒரு வீடியோ காட்டுங்க அப்படின்னு. சாசா கத்தவே மாட்டான், எப்பவாவது கத்துவான். ஆனா இந்த சிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி வேணுனே இப்படி தொட்டா போதும் அப்படின்னு அவன் இப்படி தொட்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, வெயின்னு கத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப சொமத்து, ரொம்ப சேட்டக்காரி அப்படின்றது. ஏன்னா ஒரு அமைதியான ஒரு பையனுக்கு இந்த மாதிரி வாயாடியா ஒரு பிள்ளையை பிடிச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அமைதியான நம்ம பையனுக்கு ஒரு வாயாடியா ஒரு பிள்ளையை கொண்டு வந்தது. அவள் பேரு சிஞ்சு. 7 மாசம் அவளுக்கு ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் 2 பேரும், அதாவது எதிரும் புதிருமா இருந்தாங்க 2 பேரும். அப்படிங்க. அவ சாசா குட்டி கிடையாது, சிஞ்சு வந்து ஒரு சாஷா பார்க்க ஒரு அப்படின்னா. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தேன்னா தூரமா இருக்கிறப்ப அவனை பார்க்குறப்ப அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தான். 3ஆவது நாள் சகஜமா போச்சு. இப்ப சாஷாவை அவ தவிர்த்துறா. சாஷாவை அடிக்குது. சாஷாவை எப்ப பாரு அடிக்குது. அடிச்சுக்கிட்டே அடி வாங்கிட்டே கிடக்குறான் சாசா பையன். சாசாவும் ஜாலியா இருக்கு, சிஞ்சுவும் ஜாலியா இருக்காங்க. எங்க வீட்டுல 2 பேரும் இருக்கிறதுக்கு அதுக்கும் வீடே கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது இந்த 1 வாரம் கிடையாது, 10 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நோம்பு பெற பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் சாஷா அந்த சிஞ்சு குட்டியை வாங்கிட்டு வந்து நைட்டு தான் பெற தெரிஞ்சு அடுத்த நாள் நோம்பு வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நோம்பு ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு அறிவாளி பிள்ளை. ரொம்ப சமைச்சு என்ன சாப்பாடு ஏதாவது கவரை வந்து எதுனா ஒரு கவரை வச்சு இப்படி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா என்னமோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடியாந்துரும், குடுக்குடுன்னு ஓடியாந்துரும். அந்த மாதிரி ரொம்ப சேட்டை, ரொம்ப சுட்டி. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அவளோட சுட்டித்தனத்தெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான். அடுத்த நோன்பு திறக்கிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பேரிச்சம்பளம்லாம் எடுத்து, மற்றபடி எதுவும் தேவையில்ல, பேரிச்சம்பளம் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் போய் நோன்பு திறக்க போகிறோம். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் பாய்.